ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தாய்மாமன் சீரியல் இனி வர எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இங்கே பூங்கொடியும் எந்த உண்மையும் மறைக்காம எல்லா உண்மையுமே நம்ம போலீஸ்கிட்ட சொல்லிடணும். இங்கே அத்தை மேலேயும் மாமா மேலேயும் எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி தான் ஆகணும். எந்த ஒரு தப்பும் செய்யாத அவங்க எந்த ஒரு தண்டனையும் அனுபவிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பூங்கொடியும் எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. என்னுடைய அத்தையும் மாமாவும் எந்த ஒரு தப்புமே பண்ணலை, வேணும்னு சொல்லிட்டு என்ன இப்படி மண்டையில் காயத்தைப்படுத்தலை, அது தெரியாம ஒரு எதர்ச்சியா நடந்த ஒரு அசம்பாவிதம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து பூங்குடியுமே போலீஸ் கிட்ட சொல்லிடவும், உடனே போலீஸ் இதை கேட்ட உடனே அப்ப இங்க உன்னுடைய மாமியாரும் மாமனாரும் எந்த ஒரு தப்புமே பண்ணல, அப்படி பண்ணாம நீங்க அவங்க மேல இவ்வளவு பெரிய பழிய உங்க அப்பா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய பழியை தூக்கி போட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கும் இங்க உங்களுடைய தாய் மாமங்களுக்கும் 2 பேருக்கும் பிரச்சனை இருக்கா, அந்த பிரச்சனையினால மட்டுமே நீங்க அவங்க மேல இவ்வளவு பெரிய பழியை தூக்கி போட்டு அவங்கள உள்ள தணலும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பாவும் உங்களுடைய அத்தை மாமான்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து இவங்களை உள்ள தள்ளணும்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய பிளான் போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற போலீஸ் கேட்கவும், உடனே பூங்கொடியும் ஆமாங்க மேடம், என்னதான் இருந்தாலும் எங்க அப்பா இப்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காருன்னா ஒரு ஒத்த கை இல்லாம அதுக்கு காரணமே இங்க நின்றுகிட்டு இருக்க என்னுடைய தாய் மாமன் தான் மேடம். இவங்க மட்டும் எங்க அப்பாவுடைய கையை வெட்டாம இருந்திருந்தாங்க எங்க அப்பா சந்தோஷமா இருந்திருப்பாங்க. எங்க அப்பாவுடைய சந்தோஷத்தையும் நிம்மதியுமே கெடுத்த ஃபேமிலியை நான் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேடம் இவங்க வீட்டில் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனேன். ஆனால் அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டில் போனதுலேருந்து என்ன அவங்க ரொம்பவே சந்தோஷமாகவும் ரொம்பவே பத்திரமாவும் பார்த்துக்கிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க வீட்டுக்குள்ள போய் நான் பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். அப்பயுமே என்ன ரொம்பவே மரியாதையாகவும் ஒரு பொண்ணை எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து நடத்தணுமோ அந்த அளவுக்கு அந்த வீட்டுக்குள்ள என்ன மரியாதையா நடத்தினாங்க. அப்படி இருக்கிறவங்கள நான் எப்படி இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க மேல இவ்வளவு பெரிய தப்பு நான் சுமத்தி அவங்கள கஷ்டப்படுத்த முடியும்? அவங்கள கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. எங்க அப்பாவும் எங்க மாமாவும் சேர்ந்து எங்கிட்ட அவங்க மேல எல்லா பழியும் தூக்கி போட்டு அவங்கள உள்ள தள்ளி நம்ம கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதே என்கிட்ட சொல்லி தான் கூட்டிட்டு வந்தாங்க மேடம். அதனாலதான் நாங்க முன்னாடியே நான் ஒரு பொய்யை சொல்லிட்டேன். அவங்க என்ன சித்திரவதை பண்ணாங்க, என்ன குடும்பம் பண்ணாங்க, வரதட்சணை குடும்பம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி போய் சொல்லிட்டேன். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவங்க மேல எந்த ஒரு தப்பும் இல்லை மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பூங்குடி சொல்லிடவும், உடனே இதை கேட்ட போலீஸும் அப்ப நீங்க அவங்கள பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல நீங்க இவ்வளோ பெரிய பழியை தூக்கி நல்லவங்க மேலே நீங்கள் சுமத்திருக்கீங்க. இதுக்காகவே உங்கள் அப்பாவையும் உங்கள் மாமா அத்தைன்னு சொல்லிட்டு உங்கள் 3 பேரையுமே உள்ள தள்ளி அவங்க மேலே என்னால் எஃப்ஐஆர் போட முடியும். ஆனால் நீ ரிட்டன் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தனா உங்கள் அப்பா மேலேயும் உங்கள் அத்தை மாமான்னு சொல்லிட்டு உங்கள் 3 பேர் மேலேயுமே கேஸை போட்டு வெளியவே வர முடியாத அளவுக்கு நான் பண்ணி விட்டுடுறேன். இதுக்கு மேலே இப்படி ஒரு தப்பை அவங்க 3 பேரும் பண்ண யோசிக்கவே கூடாது. என்னதான் இருந்தாலும் அவங்க இவ்வளோ பெரிய பழியை அவங்க மேலே அவ்வளவு பெரிய தப்பு என்னதான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற போலீஸ் கேட்கவும், இதை கேட்ட தமிழ்ச்செல்வியும் மேடம் நாங்க எல்லாருமே சந்தோஷமா தான் இருந்தோம். எல்லா ஃபங்க்ஷனுக்கும் என்னுடைய தாய்மாமன் கலந்துப்பாரு, அவர் கலந்துக்கிட்டு நிறைய சீருமே செய்வாங்க. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டுலாம் எனக்கு தெரியாது. எனக்கு ரொம்பவே சின்ன வயசு மேடம். அப்போ இங்க என்னுடைய அப்பா கிட்ட பிரச்சனை பண்ணி எங்கள் அப்பாவுடைய அப்பாவை கொலை பண்ணதும் இல்லாமல் எங்கள் அப்பாவுடைய கையை வெட்டி இப்போ ஒத்த கை இல்லாமல் இப்போ எங்கள் அப்பா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காருனா அதுக்கு முழுக்க காரணமே இவங்க மட்டும்தான் மேடம். அதுக்காக தான் மேடம் எங்கள் அப்பாவுடைய கஷ்டத்தை பார்த்துக்கிட்டு என்னால் இருக்க முடியலை மேடம். அதனால தான் இவங்கள நான் சந்தோஷமாக இருக்க விடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இவங்க பண்ண தப்பை நான் இவங்கள புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேம் இந்த வீட்டுக்குள்ளே நான் காலடி எடுத்து வச்சேன். அது மட்டும் இல்லாமல் எங்க அப்பா ஒரு கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணாங்க. அந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய மகன் அழகர் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டி அந்த நைட்டு என்னை தூக்கிட்டு ஒரு இடத்துல அடைச்சி வச்சு மறுபடியும் கூட்டிட்டு போய் அந்த வீட்டுல விட்டாங்க. ஆனா அந்த ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு என்கிட்ட தப்பாவும் நடந்துக்கல. அது மட்டும் இல்லாம எனக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பத்திரமா தான் பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னா இந்த கல்யாணம் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய கல்யாணத்தை நிப்பாட்டி எங்களை ரொம்பவே அசிங்கப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் நாங்க ஒரு பிளான் போட்டு அங்க அழகரை நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனோம். எங்க அப்பா சொன்னதுனால என்னுடைய ஓன் முடிவால நான் அழகரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள போனதுலேருந்து எனக்கு அந்த வீட்டுக்குள்ள சந்தோஷமா தான் இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள யாருமே எனக்கு தொந்தரவும் கொடுக்கறது கிடையாது. எனக்கு ரொம்பவே
ஃப்ரீடம் குடுக்குறாங்க. அப்படி இருக்கிற வீட்ல நான் உங்க மேல இவ்ளோ பெரிய பழிய சுமத்தி, நான் மிகப்பெரிய ஒரு பாவம் செய்ய பார்த்தேன். இந்த அவங்க மேல இருக்கிற கேஸ நீங்க வாபஸ் வாங்கிடு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற பூங்கொடி சொல்லிடவும், இத கேட்ட அங்க இருக்கிற போலீஸும், சரிம்மா நீங்க அவங்க மேல வச்சுக்கிட்டு இருந்த முன்விரோத பகையினால, அவங்க மேல இவ்ளோ பெரிய கம்ப்ளைண்ட்ட குடுத்து, அவங்கள இங்க போலீஸ் ஸ்டேஷன் வரையும் நீங்க வர வச்சுட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்னா எவ்ளோ பெரிய அசிங்கமா இருக்கும் தெரியுமா? போலீஸ் ஸ்டேஷன்ல யாருமே உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபேமிலி எல்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு ஃபேமிலியில இவங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்ததுல இருந்து இந்த அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு பர்சனை நீங்க இப்படி கஷ்டப்படுத்த உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? உங்க அப்பாவுக்கு தான் கொஞ்சம் கூட மூளை இல்லாம அவங்க மேல பகையை வச்சுக்கிட்டு அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்காருன்னா, நீ தான் படிச்ச பொண்ணு இல்லையா? உங்க அப்பாவுக்கு சொல்லி புரிய வைக்க வேணாவா? நீ எதுவுமே சொல்லாம உங்க அப்பாக்காக பழி வாங்குறேன், அது பண்றேன், இது பண்றேன்னு சொல்லிட்டு வாக்கப்பட்டு வந்த இடத்துல இப்படி உன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சிக்காதமா. இப்படி ஒரு ஃபேமிலி உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா இவங்கள நான் வந்த போதே பார்த்துட்டேன், இவங்க இப்படி ஒரு தப்பை பண்ணக்கூடிய ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க இவங்க மேல இவ்வளவு பெரிய பழி சொன்னதும் என்னால அதை ஏத்துக்கவே முடியல. அதனால தான் உங்க அப்பா உங்க அத்தை மாமான்னு சொல்லிட்டு உங்களை பின்னாடி உக்கார சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் உன்னை தனியா விசாரிச்சேன். இப்ப கூட அவங்க 3 பேரும் கூட இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா நீங்க கொடுத்த வாக்குமூலம் வந்து வேற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா அவங்க உன்னை மிரட்டி தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. நீ அவங்க நல்லதுக்காக இவ்வளோ பெரிய விஷயம் வந்து செய்ய நீ துணிஞ்ச. ஆனால் அவங்க வந்து உன்னுடைய வாழ்க்கையை பணைய வச்சு அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நீயே நல்லா யோசிச்சு பாருமா. உன்னுடைய வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காத. உன்னுடைய வாழ்க்கை ரொம்பவே நல்லா அமைஞ்சிருக்கு. உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்காம நல்லபடியாக வாழ்கிற வழியை பாருமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்கொடி கிட்ட போலீஸ் வந்து சொல்லிடுறாங்க. உடனே இதை கேட்டதும், மேடம் நான் செஞ்சது மிகப்பெரிய ஒரு தப்பு தான் மேடம். எங்கள் அப்பா என்னதான் இருந்தாலும் எங்க அப்பா செஞ்சது மிகப்பெரிய ஒரு தப்புனா அந்த தப்பை நான் பார்த்துட்டு நான் சும்மா இருந்திருக்க கூடாது. எங்க அப்பாவுக்கு நான் அட்வைஸ் பண்ணி அந்த தப்பு பண்ண வேணாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கணும். ஆனா அதுவும் இல்லாம நான் அவங்க கூட சேர்ந்து இந்த தப்புக்கு உறுதுணையா இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நினைக்கிற போது கூட எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு மேடம். நான் இப்படி ஒரு தப்பை பண்ணிருக்க கூடாது. ஆனா மறுபடியும் இப்படி ஒரு தப்பை நான் பண்ண மாட்டேன் மேடம். ஏதோ அவங்க முன்னாடியே என்னுடைய மாமாவும் சொன்னாங்க, இங்கே இப்படி ஒரு தப்பு எங்கள் அசம்பாவிதத்தில் நடந்துச்சு. அதுவும் இல்லாமல் அங்கே நடந்தது என்னன்னு சொல்லிட்டு தெரியாமல் நீ எங்கள் மேலே கோபமாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொன்னாங்க. ஆனால் அப்போ கூட அவங்கள நான் நம்பாமல் என்னுடைய அப்பாவுடைய சந்தோஷத்துக்காக இவங்கள நான் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வெறி கொண்டு இருந்தேன். ஆனால் இப்போ என்னுடைய மனசில் எதுவுமே கிடையாது மேடம். என்னுடைய மாமாவும் அத்தை இங்கே இவங்க போதும் மேடம். இவங்கள நான் சந்தோஷமாக வச்சு பார்த்துப்பேன். இதுக்கு மேலே எந்த ஒரு மைண்ட் தாட்டோட அந்த வீட்டுக்குள்ளே போனனோ அதே மைண்ட் தாட்டோட இப்ப நான் சொல்றேன் பாரு, என்னுடைய மனசுல இருக்கிற எல்லா விஷயத்தையுமே தூக்கி போட்டுட்டு இதுக்கு மேல நான் அவங்கள சந்தோஷமா அந்த வீட்டுக்குள்ள வச்சு பார்த்துப்பேன். இப்ப கூட அத்தை வந்து அந்த வீட்டுக்குள்ள பிரச்சனையாகி என்னுடைய மண்டை உடஞ்சதுக்கு காரணம், அந்த வீட்டுல 2 அடுப்பு ஆகக்கூடாது, ஒரே அடுப்பு தான், நீ எந்த ஒரு கஷ்டமும் படக்கூடாது, இங்க இருக்கிறது எல்லாருமே ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுதான் மேடம் அவங்க அங்க இருக்கிற பொருள் எல்லாம் கெடாசனாங்க தூக்கி. அது எதர்ச்சியா தெரியாம என் மேல வந்து பட்டு எனக்கு இப்படி ஒரு காயம் ஆயிடுச்சு. ஆனா அந்த காயத்தை வச்சு அப்பாவும் இங்க மாமாவும் சேர்ந்து இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மேடம். எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் அத்தையும் கொடுத்த கேஸை நீங்கள் வாபஸ் வாங்கிடுங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க செஞ்சது மிகப்பெரிய ஒரு தப்பு தான். அதுக்காக நீங்கள் அவங்கள தண்டிச்சிடாதீங்க. இந்த ஒரு டைம் மட்டும் நீங்கள் அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க. இதுக்கு மேலே அவங்க இப்படி ஒரு தப்பை பண்ணாமல் நான் பார்த்துக்கிறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்குடியுமே சொல்லிடுவாங்க. சரிம்மா, உன்னுடைய மூஞ்சிக்காக மட்டும்தான் அவங்கள நான் சும்மா விடுறேன். ஆனால் அவங்க மட்டும் இங்கே என் கையில் மாற்றிருந்தாங்கன்னா சின்ன பின்னும் ஆயிட்டு இருப்பாங்க. உன் மூஞ்சிக்காக அவங்கள நான் மன்னிச்சு விடுறேன், ஒரு சைனை போட்டுட்டு அவங்கள கிளம்ப சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து பூங்கொடி கிட்ட போலீஸ் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, பூங்கொடியும் அங்கே உள்ளே நின்றுக்கிட்டு பயங்கரமாக வருத்தப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கேஸை வந்து பூங்குடி வாபஸ் வாங்கிட்டா. அது மட்டும் இல்லாமல் இங்கே மாயாண்டி மேலேயும் அங்கே இருக்கிற பூங்குடி மேலேயும் எந்த ஒரு தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்குடி வந்து சொல்லிட்டா அப்படின்றது வந்து அங்கே இருக்கிற சூனாப்பானுக்கு தெரிய வருது. சூனாப்பானா உடனே அங்கே இருக்கிற அழகர்கிட்ட போய் சொல்லி, அழகரு இங்கே பூங்குடி புள்ள இங்கே உங்கள் அப்பா மேலேயும் உங்கள் அம்மா மேலேயும் இருந்த கேஸை வாபஸ் வாங்கிடுச்சு அழகரு. இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அப்பாவுக்கும் அம்மா மேலேயும் எந்த ஒரு கேஸும் இல்லை. அதை வாபஸ் வாங்கிடுச்சு அந்த புள்ள. என்ன மனசில் தோணுச்சோ தெரியல. உங்கள் அப்பா மேலேயும் உங்கள் அம்மா மேலேயும் எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு நான் நல்லா புகழ்ந்துமே பேசிடுச்சு. இதுக்கு மேலேயுமே உங்கள் 2 பேரையுமே அந்த
ஃபேமிலியில் இருக்கிற யாருமே பழி வாங்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னோ பேசிடுச்சு இவ்வளோ இது அழகர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சூனாப்பானா வந்து அழகர்கிட்ட சொல்லிடவும் அழகர் வந்து இதை கேட்டுட்டு என்னடா சொல்கிற சூனாப்பானா, இங்கே நீ சொல்கிறத என்னால் நம்பவே முடியல, இப்படி ஒரு விஷயத்த அந்த பூங்குடி புள்ள பண்ணுச்சா? ஐயோ எனக்கு நம்பவே முடியல, கண்டிப்பாக அவள் பண்ணியிருக்கவே மாட்டா, எங்களை பழி வாங்கணும் எங்களை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இது அவன் நினைக்கக்கூடிய ஆள் இப்போ அதை வாபஸ் வாங்கியிருக்கானா, அவளுடைய மனசில் என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்காளோ எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அழகருமே நினைக்கவும் உடனே அங்கே இருக்கிற பென்னி குயிக்குமே இன்னும் அழகரு அந்த புள்ள ஏதோ மனசு மாதிரி உங்கள் அப்பாவையும் உங்கள் அம்மாவையும் இங்கே எந்த ஒரு கேஸ் இல்லாமல் அந்த கேஸை வாபஸ் வாங்கி பத்திரமா மீட்டிருக்கு. இப்போ என்னன்னா அந்த புள்ள மனசில் ஏதோ நினச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு இது சந்தோஷமாக இருக்குது. அந்த புள்ள இப்படி ஒரு வாக்குமூலத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. முன்னாடி அந்த புள்ள வந்து இவங்க மேலே ஏகப்பட்ட கேஸை கொடுத்து வரதட்சணை குடும்பம் பண்ணாங்க, இவங்களால தான் என்னுடைய மண்டை உடஞ்சிச்சு, எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணாங்க, என்னை சித்திரவாதப்படுத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ள சொன்னதும் அதுக்கெல்லாம் சம்மதிச்சதும் எனக்கு ரொம்பவே ஆட்டை வெடிச்சு போகிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போதான் என்னுடைய மனசு நிம்மதியாக இருக்குது. இப்பையும் அந்த பிள்ளைய நீ சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காரா அழகுது, இதுக்கு மேலேயாவது அந்த அழகர் அந்த பூங்கொடி பிள்ளைய புரிஞ்சுக்கிட்டு அவ கூட சேர்ந்து வாழ்கிற வழியை பாரு. இதுக்கு மேலே உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது. இப்படி இருக்கிறப்போ உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் இதுதான் ஆசை, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு குழந்தைய நீங்கள் பெற்று கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசையாக இருப்பாங்க. நீங்கள் 2 பேரும் எலியும் முனியமாக அடிச்சுக்கிட்டு என்னதான் பண்ண போகிறீங்க? நீங்கள் எதுவுமே அதெல்லாம் நீங்கள் யோசிக்காமல் பழைய விஷயத்தெல்லாம் மறந்துட்டு நீங்கள் பழைய மாறி நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்க கற்றுக்கோங்க. என்னதான் இருந்தாலும் உடனே நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ முடியாது, ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈகோ கொஞ்சம் இடிக்கும். அதனால் கொஞ்சம் போக போக 2 பேரும் சேர்ந்து இருக்க கற்றுக்கோங்க. ஏன்னா இதுக்கு மேலே அந்த வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்கக்கூடாது. இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு அந்த வீட்டில் 2 அடுப்பு ஆனதுனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துச்சு. எதுக்காக? அந்த வீடு ஒத்துமையா இருக்கணும், 2 அடுப்பு ஆகக்கூடாது அப்படின்றதுனால தான் இங்க மீனாட்சியுமே இப்படி ஒரு விஷயத்த பண்ணாங்க. அப்படி இருக்கிறையில நீ இங்க பூங்கொடி கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு சந்தோஷம் இல்லாம அந்த ஒரு வீட்டில் அங்க மாயாண்டியையோ இல்லை அங்க மீனாட்சியையோ நீ கஷ்டப்படுறது கொஞ்சம் கூட சரியே கிடையாது அழகரு. இதுக்கு மேலேயாவது நீ பொறுமையா இருப்பா. நீ செய்யறது நீ கோவப்படுறது எல்லாமே ஒரு வாஸ்தவமா இருந்தாலையும் நீ கோவப்படுறதுக்கு ஒரு நியாயம் வேணும். அதனால நீ எதுவுமே பேசாம கொஞ்சம் அமைதியா இருக்க கத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பென்னிக்குமே அங்க இருக்கிற அழகர்கிட்ட சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்க பூங்குடியும் அங்க நின்றுக்கிட்டு இருக்க அழுதுகிட்டே உடனே போலீஸும் இந்த பாருமா நீ பண்ணது மிகப்பெரிய ஒரு தப்புமா, இங்க உங்களுடைய அத்தை மேலேயும் மாமன் மேலேயும் இப்படி ஒரு கேஸை நீ போட்டிருக்க கூடாது. அவங்க எவ்வளோ பெரிய நல்ல மனுஷங்களா இருந்ததா தாய் மாமன்ற ஒரு ஸ்தானத்தை விட்டு கொடுக்காம உங்களுக்காக எவ்வளவோ அவர் பண்ணியிருப்பாரு. இப்போ கூட கல்யாணம் பண்ணிட்டு வந்து உன்னை சந்தோஷமா வச்சு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய ஒரே பர்சன் அவங்க 2 பேர் மட்டும்தான். அவங்க மேலே போய் இவ்வளோ பெரிய கம்ப்ளைண்ட்டை நீங்கள் கொடுக்க பார்த்தீங்களே, நீ செஞ்ச தப்புக்கு முதல்ல அவங்க கிட்ட போய் நீ மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற போலீஸ் சொல்லவும் உடனே இதை கேட்ட பூங்கொடியும் தயங்கிக்கிட்டு அங்கே இருக்கிற மாயாண்டிக்கிட்டையும் அங்கே இருக்கிற மீனாட்சிக்கிட்டையுமே போய் நிற்கிறாங்க. நின்ற உடனே கையெடுத்து கும்பிட்டு அத்தை மாமா என்னை நீங்கள் மன்னிச்சுக்கோங்க, நான் எதுவுமே தெரிஞ்சு பண்ணலை, இப்படி நான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன். ஆனால் கடைசியில் அங்கே சுடலை மாமாவும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து என்னை ரொம்பவே வற்புறுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு வாக்குமூலத்தை நீ அங்கே கொடுக்கலனா நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா மிரட்டினாங்க. அதனால தான் நான் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட்டை உங்கள் மேலே கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. என்னை தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. இனிமே நான் உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு விதமான எந்த ஒரு விஷயமும் நான் பண்ண மாட்டேன். என்னை நீங்கள் இந்த ஒரு டைம் மட்டும் நீங்கள் என்னை மன்னிச்சுக்கோங்க. என்னதான் எங்கள் அம்மா வந்து அங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் மாதம் நீங்கள் பணத்தை கொடுத்ததும் தெரியும், எல்லாமும் எனக்கு தெரியும். ஆனால் என்னதான் இருந்தாலையும் எங்கள் அப்பா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு காரணமான உங்களை நான் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் இப்போ நான் நல்லா யோசிச்சு பார்க்குற போது தான் எனக்கு தெரிய வருது, நீங்கள் எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் நீங்கள் ஒரு யதார்த்தமான ஒரு விஷயத்தில் தான் எங்கள் அப்பாவுடைய கையை இழந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு ஈகோவும் அந்த ஒரு வலியுமே போகாது. ஆனால் நான் கொஞ்சம் கொஞ்சம் மறந்துக்கிறேன். ஆனால் இனிமே உங்களுக்கு நான் எந்த ஒரு கஷ்டமும் நான் கொடுக்க மாட்டேன்.
எனக்காக நீங்கள் என்ன ஃப்ரீடமாக விடுறது என்ன, எங்கள் இன்ஸ்டிடியூட்டு நீங்கள் அமுச்சு விட்டீங்க, எல்லாத்துக்குமே எனக்கு ஃப்ரீடம் கொடுத்தீங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் எந்த ஒரு வேலையுமே என்ன செய்ய விடாமல் எனக்கு சாப்பாடு, காப்பி தண்ணின்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் எனக்கு செஞ்சீங்க. அப்படி இருக்கிறப்போ நான் உங்கள் மேலே இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு நான் ரொம்பவே வருத்தப்படுறேன். உங்களுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்ததுக்கு நீங்கள் என்ன தயவு செஞ்சு நீங்கள் என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்கொடி அழுதுகிட்டே எங்க சொல்லவும், உடனே மாயாண்டியும், ஆத்தா என்ன ஆத்தா நீ அழுகாத ஆத்தா, நீ நீ அழுதனா என்னால் தாங்கிக்க முடியாது. என்னதான் இருந்தாலையும் என்னுடைய தங்கச்சி பேச்சுடைய மக நீ, உன்னை நான் சந்தோஷமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஆசை ஆத்தா. அதனால தான் இங்கே உனக்கும் அழகருக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் சின்ன வயசுலே உங்களுக்கு 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு வாக்குமே கொடுத்தேன் பேச்சுக்கு. அந்த வாக்குப்படி நல்லபடியாக இது கல்யாணமும் நடந்துருச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்பவே பயமாகவும் இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, எல்லாம் போகிற போக்கில் காலப்போக்கில் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் இந்த அளவுக்கு இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரையும் வந்து முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆத்தா. நீ எதுக்கு ஆத்தா எங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க? இப்போ எங்கள் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கேஸை நீ வாபஸ் வாங்கினது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அப்படி இருக்கையில் நீ எதுக்கு நீ எங்ககிட்டலாம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க? இதுக்கு மேலே நாங்களுமே எதுக்குமே கவலைப்பட போகிறது கிடையாது. என்னுடைய மருமக எங்களை மாமா அத்தைன்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டா. இதை விட வேற என்ன சந்தோஷம் வேண்டி கிடக்கு? அந்த வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருந்தா எனக்கு அதுவே போதும் ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாயாண்டியுமே சொல்லிடவும், இதை கேட்ட அங்கே இருக்கிற பூங்கொடியும் பயங்கரமாக வருத்தப்படுறாங்க. இப்படியாப்பட்ட ஒரு மனுஷனுக்கு நம்ம எவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுக்க நினச்சோன்னு சொல்லிட்டு நினைக்கிற போதே எனக்கு ரொம்பவே அசிங்கமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே தன்னைத்தானே பேசிக்கிட்டு இருக்காங்க அங்கே இருக்கிற பூங்கொடியுமே. அதுக்கப்புறம் என்ன, பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்க மீனாட்சியும், இங்கே பார் பூங்கொடி, நான் உன்னை காயப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அந்த கத்தியை வீசி கெடாசில் ஏதோ தெரியாமல் அசம்பாவிதத்தில் ஒரு எதர்ச்சியாக நடந்த ஒரு செயல்தான் அது. அது என்னுடைய மனசில் இருந்தோ உன்னை காயப்படுத்தணும், உன்னை நான் அங்கே கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை தூக்கி நான் கிடாசில் ஏதோ அந்த வீட்டுக்குள்ளே நீ 2 அடுப்பா நீ மாற்றி அந்த வீட்டை 2ஆக்கிடுவ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கோவத்தில் அந்த பொருட்களெல்லாம் தூக்கி வீசினேன். அந்த ஒரு அசம்பாவிதம் நடந்ததுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை. இங்கே போலீஸ் ஸ்டேஷன் வந்து நாங்கள் அசிங்கப்படுற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீ வந்து வாக்குமூலம் சொல்லி இதெல்லாம் எவ்வளோ பெரிய பிரச்சனை, இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் முன்னாடியே இவர் 10 வருஷம் ஜெயிலில் இருந்தபோது நான் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சேன்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்கையில் இந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கமே நான் திரும்பி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் கடைசியில் உங்கள் அப்பா எங்கள் மேலே இருக்கிற கோவத்தில் போலீஸ் ஸ்டேஷன் வரையும் இழுத்துட்டு வந்து இங்கே வரையும் உட்கார வச்சுட்டாரு. ஆனால் நீ கடைசியில் எங்கள் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்படி ஒரு விஷயத்த சொன்னதை இது கேட்குற போதே எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. இதுக்கு மேலே எங்கள் குடும்பத்தில் எங்கள் ஒரு ஃபேமிலியில் எந்த ஒரு கஷ்டமும் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. இதுக்கு மேலேயாவது நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளு பூங்கொடி. நீ இதுக்கு மேலே அழகர் கூட சேர்ந்து நீ சந்தோஷமாக இருந்தனா எனக்கு அதுவே போதும் பூங்கொடி. உங்கள் 2 பேருக்கும் எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு கல்யாணமும் இந்த தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனுமே நாங்கள் நடத்தணும். அந்த ஒரு தோஷம் கழித்து நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா எங்களுக்கு 2 பேருக்கும் சந்தோஷமாக இருக்கும். இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மீனாட்சி வந்து பூங்கொடி கிட்ட சொல்லிடவும், உடனே இங்கே பேச்சுமே எல்லா விஷயமும் தெரிஞ்சு போலீஸ் ஸ்டேஷனுமே வந்திருப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே வந்த உடனே அங்கே இருக்கிற மாயாண்டிய மீனாட்சியை பார்த்து பயங்கரமாக அழுறாங்க. ஏன்னா பேச்சு வந்து அண்ணன் வந்து கஷ்டப்படக்கூடாது, அவரை யார் கஷ்டப்படுத்த நினச்சாலுமே மனசுக்குள்ளே நினச்சி அவங்களுடைய மனசை வந்து உருக்கிக்கிட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கையில் இங்கே மஞ்சமலையும் அங்கே இருக்கிற ராசாத்தி சுடலன்னு சொல்லிட்டு இவங்க மேலே அம்மாண்டமாக இப்படி ஒரு பழியை சுமத்தி அங்கே போலீஸ் ஸ்டேஷன் வரையும் நிற்க வச்சுட்டாங்க. ஆனால் கடைசியில் பூங்குடி காப்பாற்றிட்டாங்க. ஆனால் இங்கே வந்ததுக்கு அங்கே இருக்கிற பேச்சையுமே பயங்கரமாக அழுறாங்க. அண்ணன் அண்ணன் என்னாச்சு அண்ணன், உங்களை போய் இப்படி பண்ணிட்டாங்களேண்ணே, எந்த ஒரு தப்புமே பண்ணாமல் உங்களை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்களேண்ணே, அண்ணன் எவ்வளவோ சொன்னேண்ணே, எதுவுமே கேட்காம அவங்க இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு எப்படி தான் மனசு வருதோ தெரியல. ஆனால் இதெல்லாம் ராசாத்தியும் அங்கே இருக்கிற சுடலையும் 2 பேரும் சேர்ந்து தான் இப்படிலாம் அவங்க தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
நான் எவ்வளவோ அவருக்கு படித்து சொல்லிட்டேன். ஆனால் அவர் என்னுடைய பேச்சை கேட்காம இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காருண்ணே. அண்ணே அவர் பண்ண தப்புக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பேச்சு வந்து சொல்லிடவும், உடனே இங்கே இருக்கிற பூங்கொடியும், அம்மா நீங்கள் எதுக்கும்மா அழுதுகிட்டு இருக்கீங்க? எல்லா பிரச்சனையுமே சரியாயிடுச்சுமா. இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைம்மா. நீங்கள் எதுக்காக அழுறீங்க? நான் எங்கள் அத்தையையும் மாமாவையும் காப்பாற்றிட்டேன். அவங்க மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் போலீஸ்கிட்ட வாக்குமூலம் கொடுத்துட்டேம்மா. இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்குடி வந்து சொல்லிடவும், அதுக்கப்புறம் என்ன இங்கே பேச்சியும், இல்ல பூங்கொடி, இங்க என்னுடைய அண்ணனும், இங்க உங்களும் மீனாட்சியும் இவங்க 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன் வாசல மிதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய ஒரு பர்சனும் கூட. இப்படி இருக்கையில உங்க அப்பாவும், உங்களுடைய அத்தையும் சேர்ந்து இவ்வளோ பெரிய காரியத்த பண்ணியிருக்கலாமா? நான் இப்படி இந்த ஒரு விஷயத்த பார்க்கறதுக்காக தான் நான் உயிரோடு இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பேச்சியுமே அழுதுகிட்டே இருக்கவும், இங்க மாயாண்டியும் பேச்சு, "ஆத்தா நீ எதுக்கு ஆத்தா அழுதுகிட்டு இருக்க? இங்க எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்கல ஆத்தா. முதல்ல நம்ம வீட்டுக்கு போலாம் வாத்தா. அதுக்கப்புறம் பேசிக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மாயாண்டியும் பேச்சுக்கு சமாதானம் சொல்லி அங்கேருந்து கூட்டிட்டுமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்க வெளியே நின்றுக்கிட்டு இருக்க பென்னிக்கு விக்கு அங்கே இருக்கிற செம்புலி அழகர்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே இவங்கள பார்த்ததும் சந்தோஷமா, "அப்பா அப்பா உங்களுக்கு எந்த ஒரு காயமும் படலை இல்லைப்பா? உங்களை எதனா அடித்தாங்களாப்பா? உங்களை அடிக்கலைல்ல? அடிச்சிருந்தா சொல்லுங்கப்பா. அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். அந்த மஞ்ச மலையை நான் அப்போவே உயிரோடு விட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இப்போ உயிரோடு விட்டதுனால தான் உங்களை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கான் அந்த மஞ்சமலை. அவனை நான் சும்மாவே விட மாட்டேன். அவன் எதனா ஒரு விஷயத்தில் மாட்டுட்டோம். அவனை நான் சின்ன பின்னமா ஆக்குறேனா இல்லையான்னு பாருங்கப்பா." அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அழகரை வந்து மாயாண்டி கிட்ட சொல்லவும், உடனே இதை கேட்ட மாயாண்டியும், "அழகரு ஏப்பா அவங்க இப்போ தான் எதுவுமே பிரச்சனை இல்லைல்ல. இந்த கேஸை தான் இங்கே பூங்குடி புள்ள அதை வாபஸ் வாங்கிடுச்சு. இதுக்கு மேலே என்னப்பா பிரச்சனை? நீ எதுக்காக இப்படி கோவப்பட்டுக்கிட்டு இருக்க? நீ கோவப்படாமல் அமைதியாக இருப்பா." அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாயாண்டியும் சொல்லிடுறாங்க. மீனாட்சியும், "ஆமாப்பா அழகரு, நீ எதுவுமே பேசிக்கிட்டு இருக்காத. எதுக்குமே நீ கோவப்படாத. எதுக்காக இந்த அளவுக்கு நீ கோவப்பட்டுக்கிட்டு இருக்க? நீ கோவப்பட்டனா இங்க இருக்கிற எல்லாருமே போலீஸ் உன்ன தான் தப்பா சொல்லி, உன்ன தூக்கி உள்ள வச்சுருவாங்க. இப்ப நாங்க பொறுமையா இருந்ததுனால மட்டும் தான், இப்ப நாங்க வெளிய வந்திருக்கோம். எங்க பூங்கொடியுமே எங்க மேல எந்த ஒரு தப்புமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்டேட்மெண்ட், வாக்குமூலம்னு சொல்லிட்டு எல்லாமே குடுத்து, இப்ப எங்கள காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கு. இந்த புள்ளையுமே நாங்க எந்த ஒரு தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டு, அந்த புள்ளைக்கே தெரியும். தெரிஞ்சிருந்தும் அப்படி ஒரு பொய்ய அவங்க அப்பா வந்து இவள மிரட்டி சொல்லியிருக்காங்க. அதனால தான் முன்னாடி எங்க மேல வரதட்சணை குடும்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வாக்குமூலத்த குடுத்துருக்கா. அதுக்கப்புறம் அவ மனசு கேட்காம எங்க மேல எந்த ஒரு தப்புமே இல்லன்னு சொல்லிட்டு பூங்குடி சொல்லிட்டா. அவளுடைய மனசு கேட்காம தான். ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள என்னதான் அவங்க அப்பாக்காக என்ன பழிவாங்க வந்தாலியும், என்ன பழிவாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ இங்க மனசுல நெனச்சுக்கிட்டா. இதுக்கு மேல அந்த வீட்ல எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது பூங்கொடி. இது அழகரு. நீ எதுக்காக இங்க எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணாம இருந்தனா, அதுவே போதும். அது மட்டும் இல்லாம மறுபடியும் இந்த புள்ளகிட்ட நீ பிரச்சனை பண்றதோ, இல்ல அவள எதனா திட்டுறதோ நீ வச்சுக்கிட்டனா, கண்டிப்பா நான் உன்ன சும்மாவே விட மாட்டேன். ஏற்கனவே சொன்னது உனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறேன். அது ஞாபகம் இருந்தா எனக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இதுக்கு மேல நீ எதுவுமே பேசாத அழகரு. கிளம்பு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வீட்டுக்குமே கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எங்க ராசாத்தியும், "அண்ணே என்னண்ணே எங்க பூங்கொடி இப்படி ஒரு வாக்குமூலத்த குடுத்துருச்சு. நம்ப அவ்வளோ சொல்லியுமே அவ எதுவுமே கேட்காம அவங்கள பழிவாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இனமா மாறி அவங்கள காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டுருக்கா. அண்ணே இதுக்கு மேல நம்ப எதுவுமே பண்ண முடியாது அண்ணே. அவங்க மேல எந்த ஒரு தப்புமே இல்லன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இதுக்கு மேல நம்ம மகளிர் போலீஸ்ல கேஸ் குடுத்தாலியும், அவங்க கேஸ எடுக்கவும் மாட்டாங்க. எடுக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பூங்கொடி வந்து வாக்குமூலம் குடுத்துட்டு வந்திருப்பா. ஏன்னா, நாம போய் அங்க கேஸ் குடுக்கணும்னாலயும் ஒரு சாட்சியோட தான் இதுக்கு மேல குடுக்க முடியும். இதுக்கு மேல அவங்கள நம்பளால எதுவுமே பண்ண முடியாது அண்ணே. அண்ணே நீங்க வரும்போது பூங்கொடி கிட்ட சொல்லி தானே கூட்டிட்டு வந்தீங்க. அப்படி சொல்லாம எதுவும் கூட்டிட்டு வந்துட்டீங்களா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ராசாத்தியும் அங்க இருக்கிற மஞ்சமலை கிட்ட சொல்லிடவும், உடனே மஞ்சமலை இத கேட்டதும், "ராசாத்தி உன்ன மாரி தான் நானும் ரொம்பவே அதிர்ச்சியா இத நான் பார்த்துட்டுருக்கேன். இப்படி ஒரு விஷயத்த அங்க இருக்கிற பூங்கொடி சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் நெனச்சு கூட பார்க்கல. அவ இப்படி ஒரு விஷயத்த எதுக்காக சொன்னான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனா அந்த விஷயத்த எதுக்காக பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவ என்கிட்ட டீட்டெயிலா விளக்குற வரையும் அவள நான் சும்மாவே விட மாட்டேன். என்ன பழி வாங்குன, என்ன கஷ்டப்படுத்தின அந்த ஃபேமிலிய
அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் அவ அந்த வீட்டுக்கு போயிருக்கா. ஆனா, அந்த ஒரு எனக்கு குடுத்த வாக்க அவ மட்டும் காப்பாத்தலனா, என்ன அவ மனுஷனாவே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற மஞ்சமேல சொல்லிடவும், உடனே இத கேட்ட சுடலையும், "என்ன மச்சான், என்ன மச்சான்? நீங்க அங்க சும்மா இருந்திருக்க கூடாது மச்சான். கோவப்பட்டு நீங்க அங்கருந்து எழுந்து வந்துட்டீங்க. நீங்க பூங்குடி கூப்ட்டு தனியா பேசியிருக்கோம் மச்சான். நீ அங்க மட்டும் இப்படி ஒரு வாக்குமூலத்த குடுக்காம இருந்தனா, நான் உயிரோட இருக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவளுக்கு நீங்க மென்டல் டார்ச்சர் குடுத்துருக்கணும். அப்படி குடுத்திருந்தீங்கன்னா, கண்டிப்பா இப்ப அங்க இருக்கிற மாயாண்டியையும், மீனாட்சியையும் எப்படியும் ஒரு 2 வருஷமாவது உள்ள வச்சிருப்பாங்க. அவங்க அந்த 2 வருஷத்துல அவங்க எவ்வளோ பெரிய வெளிய வரும்போது எவ்வளோ அசிங்கமாவும், அவமானமாவும் ஃபீல் பண்ணிக்கிட்டு வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு, நம்ம 2 கண்ணால பார்த்துருக்கலாம். ஆனா, நீங்க எல்லா விஷயத்தையுமே சொதப்பிட்டீங்க. போங்க மச்சான். நீங்க அவங்கள பழிவாங்கவும் போறது கிடையாது. அவங்கள நீங்க எதுவுமே பண்ண போறது கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சுடலையும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு